ஹாய், வெல்கம் டு யாசிகா செமி கிச்சன். பச்சையாக சாப்பிடக்கூடிய காய் வெள்ளரிக்காய். கோடை காலங்களில் வெள்ளரிக்காய் சாப்பிடுவது ரொம்ப நன்மையை அளிக்குது நமக்கு. வெள்ளரிக்காயில் நார்ச்சத்து இருக்கிறதுனால தினமும் காலை அல்லது மதிய வேளைகளில் சிறிது வெள்ளரிக்காய்களை சாப்பிட்றதுனால நார்ச்சத்து கிடைக்க பெற்று செரிமான திறன் மேம்பட்டு கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய செரிமான கோளாறு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது. வெள்ளரிக்காயில் உடலுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களான விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து போன்றவை நிறைஞ்சிருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வர்றதுனால உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. கோடை காலங்களில் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை சுலபமாக தொற்று நோயால் பாதிக்கப்படுவாங்க. வெள்ளரிக்காயில் வைரஸ், பாக்டீரியா மற்றும் இதர நுண்கிருமிகளை அளிக்கும் திறன் அதிகம் இருக்கிறதுனால தொற்று நோய்கள் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்க தினமும் ஒரு வெள்ளரிக்காயை சாப்பிடும் வழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது. கோடை காலங்களில் உடல் அதிகம் வெப்பம் அடைவதாலும் தண்ணீர் அதிகம் குடிக்காமல் இருப்பதாலும் நீர் சுருக்கு, சிறுநீர் கற்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. தினமும் சில வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டு வருபவர்களுக்கு சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருப்பதோட சிறுநீரக கற்கள் ஏற்படாமலும் பாதுகாக்குது. கோடை காலங்களில் வெப்பம் அதிகம் ஏற்படும் போது கண்களில் இருக்கும் ஈரப்பதம் வறண்டு போகுது. வெள்ளரிக்காயில் இருக்கும் சத்துக்கள் கண்களின் கருவிழிகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோட அதீத வெப்பத்தால் கண்களில் இருக்கும் ஈரப்பதம் வறண்டு விடாமலும் பாதுகாக்குது. கல்லீரல் உணவுகளில் இருக்கும் விஷத்தன்மையை முறித்து உடலுக்கு நன்மையை செய்யுது. இப்படியான கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க தினமும் சில வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் படிஞ்சிருக்கும் நச்சுத்தன்மை முற்றிலும் நீங்கி கல்லீரல் பலம் பெறுது. உடலில் கொழுப்பு படியாமல் தடுத்து உடல் எடையை சீக்கிரம் குறைப்பதில் வெள்ளரிக்காய் பயனுள்ளதாக இருக்குது. இதிலுள்ள சத்துக்கள் உடலில் அதீத பசி உணர்வை கட்டுப்படுத்தி நீர் சுரப்பை அதிகப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள யாசிகா செமி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.